தன் கையில் வைத்திருக்கின்ற குடையினால் சூரியனுடைய வெளிச்சம் தன் மீது படாமல் வேண்டுமானால் பாதுகாக்கலாம், தவிர சூரியனை மறைக்க முடியாது. அதுபோலத்தான் தன் நம்பிக்கை உள்ளவன் வாழ்க்கையில் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே. சிறுவாபுரியிலிருந்து இந்த சிங்காரவேலன் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இன்று என்னை காண வந்த அத்தனை குழந்தைகளும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பது இந்த சிங்காரவேலனின் வாக்கு. அது மட்டுமல்ல என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றும் இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்றும் இந்த சிங்காரவேலன் உனக்கு தெளிவாக ஒரு மனநிலையை இன்று கொடுத்திருக்கின்றேன். முருகனை வணங்கிய தங்கங்கள் இன்று இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக பெரிதளவில் சாதித்து காட்ட வேண்டும். தனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக எண்ணிக்கொண்டோமானால் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் நம்மால் கணித்துவிட முடியும். இது எது நமக்கு சரியானது, எது நமக்கு தேவையற்றது என்பதனை எல்லாம் எல்லா நேரத்திலும் முன்னால் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை பெற முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ சரியாகத்தான் பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். அதே நேரத்தில் எப்பொழுதுமே அந்த விஷயம் உனக்கு கிடைக்காமல் தான் போகின்றது என்றால் அந்த பாதையை நீ மாற்ற வேண்டும் என்று அர்த்தம் என் தங்கமே. முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பொழுது நீ எத்தனை முறை முயற்சி செய்தும் ஒரு விஷயத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உன்னுடைய இலக்கு அங்கே தவறானதாக இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே. உன்னுடைய இலக்கை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே. எப்பொழுது அது உனக்கு புரிந்து உன் வாழ்க்கையில் அதனை மாற்ற துணிகின்றாயோ அதன் பிறகு உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதி செய்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் நடத்திய அற்புதங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு என் தங்கம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனது வருத்தப்பட்டு கொண்டிருப்பது உண்மை என்றால் அந்த சூழ்நிலையை எல்லாம் நீ கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை கை தூக்கி கரையேற்றிவிட யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே. உன் சிங்காரவேலன் நான் இருக்கின்றேன். என்னை மனதால் நினைத்து வாழ்க்கையில் தான் சாதிக்கின்ற நினைத்த எல்லாத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்பேற்பட்ட நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதற்குரிய நேரத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான பல நம்பிக்கைகளை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நல்லதொரு திருப்பம், நல்லதொரு மாற்றம் என்று இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான சந்தர்ப்பத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீதான் எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களினால் பெற முடியாமல் தவிர்த்து நிற்கின்றாய். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் எவ்வளவோ இந்த வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுவதற்கு நீ முன்னால் அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து வந்த பிறகும் கூட உனக்கு ஒரு விஷயம் நடக்காமல் போகும் பொழுது ஒன்று இலக்கு தவறானது அல்லது உன்னுடைய எண்ணங்கள் தவறானது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன யோசிக்கின்றார்களோ அதையெல்லாம் என் தங்கம் நீ இந்த வாழ்க்கையாக மாற்ற நினைக்கின்றாய். உன் பக்கம் என்ன இருக்கின்றது, நீ எதையெல்லாம் சரியாக செய்கின்றாய் என்பதனை பற்றி கணக்கில் கொள்ளாமல் நீ எதையெல்லாம் எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் வேதனைக்குள் சிக்கி விடுகின்றாய். நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. நான் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கானதாக தொடங்கிவிட்டது. இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை எதையும் இழந்துவிட்டதாக எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக நம்பத் தொடங்கு. எதுவானாலும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ நினைத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்துவிடாதே. நான் உன் முருகன் சிங்காரவேலன் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நாளின் வாக்கிலும் நீ என்னவெல்லாம் புரிந்து கொள்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார்க்கின்றாயா?
எதையெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டாய் என்று யோசித்து பார்க்கின்றாயா? முருகன் எதையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுத்திருக்கின்றான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கான மிகப்பெரிய உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து நடத்துவதை எல்லாம் நீ எந்த நிலையிலும் விட்டு விடாமல், நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடாமல், என் தங்கம், இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இனிமேல் நல்லபடியாக மாறும் என்பதனை நீ நம்பு என் தங்கமே. பொதுவாக நாம் எந்த விஷயத்தையும் நம்பாமல் இட்டு விடுகின்றோமோ அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை நம்புகின்றோம். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எல்லா விஷயங்களையும் சரிவர புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வதை விட்டுவிடுவதும், நாம் எதை ஏற்றுக்கொள்ள கூடாதோ அதை வாழ்க்கையாக மாற்றுவதும் நம்முடைய வேலையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது ஒட்டுமொத்தமாக உனக்குள் மிகுந்த மன கவலைகளை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு தர நினைப்பது எல்லாம் எப்பொழுதுமே உனக்கான மன மகிழ்ச்சியை என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை யாருக்கும் எதையும் கொடுத்து விடுவது கிடையாது. அதே நேரத்தில் அது கொடுக்கிறது என்றால் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடி பொழுதெல்லாம் இந்த சிறுவாபுரி முருகன் உனக்கு அத்தனை ஆசிகளையும் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் நமக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுவதை விட நிறுத்திவிட்டு இந்த சிங்காரவேலன் நமக்குள் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் நம்மை இந்த நிலையில் மீட்டெடுத்து விடுவார் என்பதனை நீ நம்பினால் அது போதும். வேறு எந்த விஷயத்திற்காகவும் நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் இனிமேலும் விட்டுவிடாமல் நீ இருந்துவிட்டாலே அதுவே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். முருகனை நாடி வந்த குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும். இனி இந்த சூழ்நிலை மாற்றங்களை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இத்தனை நாளும் ஒரு விஷயத்திற்காக நாம் இயங்கும் பொழுது அது கிடைக்கவில்லை அல்லவா? ஆனால் இன்று அந்த விஷயம் உன் கைகூடி வரும் என்பதனை இந்த சிங்காரவேலன் உனக்கு நல்வாக்காக தருகின்றேன். எப்பொழுது என் வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுது அந்த நேரத்தை நீ குறித்து வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் தெய்வம் இருந்து நடத்தக்கூடிய பல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்று, தெய்வம் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற வெற்றியை உனக்கானதாக உறுதி செய்ய வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை நல்ல விஷயங்களையும் இனிமேல் நீ உணரும்படி உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும். அத்தனையும் கடந்துவிட்டோம் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய தருணத்தை இந்த சிங்காரவேலனும் உன்னோடு சேர்ந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உன்னுடைய வெற்றி முருகனின் வெற்றி அல்லவா? என்னை மனதார நினைக்கின்ற என் தங்கங்களுக்கு நான் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உறுதியாக நடத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சார்ந்த அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையில் கடந்து நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ இனிமேலாவது புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் தடங்கல்கள் வந்துவிட்டால் அந்த இடத்தில் சோர்ந்து விடாமல் அடுத்தது என்னவென்று யோசிக்க பழகு. நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான ஒரு வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையினால் கொடுக்கப்படும் என்பதனை நீயே உணர்கின்ற தருணம் வந்துவிட்டது. சிங்காரவேலனுக்கு அரோகரா.